பள்ளி வேன் வரும்போது கேட் பூட்டியே இருந்ததாக ரயில்வே நிர்வாகம் மீண்டும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் கேட் பூட்டியே இருந்ததாகவும் பள்ளி வாகன ஓட்டுநர் கேட்டை திறக்க வலியுறுத்தியதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக கேட் கீப்பர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. சுரங்கப்பாதை அமைக்க 1 வருடமாக ஆட்சியர் அனுமதி தரவில்லை என்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் மீதும் குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் மீண்டும் இணைப்பில் வருகிறார். மதிவாணன், தற்பொழுது ரயில்வே நிர்வாகம் தரப்பில் ஒரு அறிக்கை வெளியாகியிருக்கிறது. அதில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். மேலும் கேட் பூட்டியே இருந்ததாகவும் அதில் தெரிவிக்கப்படுகிறது. வேறு என்னென்ன விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறது? முழு விவரங்கள். சலோமி, இந்த கொடூர விபத்தின் மூலமாக பார்த்தோமானால் 2 கருத்துகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தென்னக ரயில்வேயை பொறுத்தவரையில் கதவுகள் மூடப்பட்டுத்தான் இருந்தது. அந்த பள்ளிக்கூட வாகனத்தினுடைய ஓட்டுநர் வேண்டுகோளின் அடிப்படையில் தான் கதவுகளை திறந்து விட்டிருக்கிறார். இது சட்டப்படி குற்றம் என்கிற காரணத்தினால் அவர் தற்சமயம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் கதவுகள் என்பது மூடப்பட்டிருக்கிறது, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என ரயில்வே நிர்வாகம் ஒருபுறம் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த விபத்தில் படுகாயமடைந்த ஓட்டுநர் மற்றும் அந்த பள்ளிக்கூட சிறுவனை பொறுத்தவரையில் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எந்த விதத்திலும் அந்த கதவுகள் என்பது திறக்கப்படவில்லை, அந்த கதவுகள் திறக்கப்படாமல் தான் இருந்தது. மன்னிக்கவும், அந்த கதவுகள் திறந்தே தான் இருந்தது. திறந்தே இருந்த காரணத்தினால் தான் எங்களது ஓட்டுநர் அந்த வழியாக செல்ல நேரிட்டது. அதே காரணத்தினால் தான் இந்த விபத்து என்பது நேரிட்டது என்று அந்த மாணவர் ஒருபுறம் சொல்லி இருக்கிறார். அதே போல அந்த வாகனத்தினுடைய ஓட்டுநரும் இதில் தெளிவான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக அந்த கதவுகள் என்பது அதாவது திறக்கப்பட்டுத்தான் இருந்தது, எந்த விதத்திலும் மூடப்படவில்லை. நான் எந்தவித வேண்டுகோளும் அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே கீப்பரிடம் வைக்கவில்லை. ரயில் வராது என்றுதான் அந்த பாதையை நான் கடந்து சென்றேன். அவ்வாறு கடந்து செல்கிற பொழுதுதான் எந்தவித ஒலி சத்தமும் எழுப்பாமல் தொடர்ந்து இந்த ரயிலானது வந்து எங்கள் மீது மோதியது என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். மாணவரும் ஆசிரியரும் மாணவரும் அந்த ரயில் ஓட்டுநர் உள்பட அனைவரும் இந்த விஷயத்தில் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல ரயில் ஓட்டுநரை பொறுத்தவரையில் ஒலி எழுப்பவில்லை என்ற குற்றச்சாட்டானது தொடர்ந்து இருக்கிறது. 500 மீட்டர் தொலைவிலே நிச்சயமாக ரயில் ஓட்டுநர் ரயில் வருவதற்கான அந்த அடையாளத்தை தெரியப்படுத்துவதற்கு அதிக ஒலி சத்தம் என்பது எழுப்பியிருக்க வேண்டும். மாணவனும் அந்த ஓட்டுநரும் நிச்சயமாக மாற்று கருத்துக்கள் தெரிவித்ததாக தெரியவில்லை. இருவரும் ஒரே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஓட்டுநர் கூட தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பொய் சொல்லுகிறார் என்று சொன்னாலும் கூட மாணவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எந்த விதத்திலும் தேவையில்லை. அதே காரணத்தினால் மாணவனும் கதவுகள் நிச்சயமாக திறந்துதான் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ரயில்வே நிர்வாகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகளை பொறுத்தவரையில் அந்த இடத்தில் இருந்ததா இல்லையா என்பது நம் கண்ணுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இருவரும் மாற்று அறிக்கைகள் தொடர்ந்து கொடுக்கிற பட்சத்தை காட்டிலும் ரயில்வே நிர்வாகத்திடம் சிசிடிவி காட்சிகள் இருக்கிறதா இல்லையா, அங்கே இந்த காட்சிகள் பதிவா இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் நிச்சயமாக விவாதிக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே துறை அதிகாரியிடம், காவல்துறை அதிகாரியிடம் இதன் போன்ற ஆய்வுகளை அவர்கள் நிச்சயமாக அவரிடம் கேள்வியாளர் கேட்க வேண்டும். நிச்சயமாக அங்கே சிசிடிவி காட்சிகள் இருக்கிற பட்சத்தில் இந்த விபத்து எவ்வாறு நடந்தது, கதவுகள் திறக்கப்பட்டிருந்ததா அல்லது மூடப்பட்டிருந்ததா போன்ற வினாக்களுக்கு விடை கிடைத்துவிடும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே சமயம் அனைத்து ரயில் தடங்களிலும் பயணிக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் இந்த இடத்தில் என்று சொன்னாலும் கூட ரயில் வருவதற்கு கிட்டத்தட்ட 10 நிமிடத்திற்கு முன்பாகவே ஒவ்வொரு இடங்களிலும் ரயிலினுடைய அந்த ரயில் பாதையை கடக்கக்கூடிய அந்த கதவுகள் மூடப்பட்டுத்தான் வருகிறது. நிலைமை இவ்வாறு இருக்க 10 நிமிடத்திற்கு முன்பே ஏன் இவர்கள் கதவுகளை மூடவில்லை என்ற கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது. இதனை அறிந்த பல்வேறு கட்சித் தலைவர்களும் தொடர்ந்து தங்களது இரங்கல்களை பதிவு செய்து வருகின்றனர். அதனுடைய அடிப்படையில் தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு உடனடியாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு அந்த இருவருக்கும் காயப்பட்டிருக்கிற இருவருக்கும் உடனடி தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசினுடைய பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் இறந்த குழந்தைகளுடைய குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறார். காயங்கள் பெற்று சிகிச்சை பெறக்கூடிய வருபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், சிறிய காயங்கள் ஏற்பட்டிருப்பவர்களுக்கு 50,000 வீதம் கொடுக்கப்படும் என உத்தரவு அளித்திருக்கிறார். அதே போல ரயில்வே நிர்வாகமும் உடனடியாக இறந்த குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறது. அதிகாலை 8 மணிக்கு தனது குழந்தைகளை அன்பு முத்தமிட்டு வழி அனுப்பி வைத்த அந்த பெற்றோர்களினுடைய நிலை என்பதுதான் தற்சமயம் மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையே இருக்கிறது. இந்த விபத்துக்கு இரு தரப்பினரும், அதாவது ரயில்வே தரப்பினரும் இங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர் மற்றும் மாணவனும்
பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிற பட்சத்திலும் கூட இந்த விபத்து என்பது மிகப்பெரிய ஒரு பெரிய மனச்சுமையை அந்த குடும்பத்தார்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் மிதையல்ல. சில நிமிடங்களிலே தங்களது 2 குழந்தைகளும் உயிர் பிரிந்திருக்கிறது என்று சொன்னால் யார்தான் ஏற்றுக்கொள்ள முடியும்? மிகப்பெரிய மனத்துயரத்தோடு அந்த மருத்துவமனையில் உடலை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த மனச்சுமையோடு இருக்கிறார்கள். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சக நோயாளிகளும் கூட இவர்களுடைய கதறல் சத்தத்தை கேட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த காட்சியிலையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த ரயில் மோதி அந்த வேதத்தை நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 500 மீட்டர் தொலைவிற்கு அந்த ரயிலானது அந்த மாணவர்களோடு இழுத்து செல்லப்பட்டு பின்பு 2 தடவை தலைக்குப்புறாக பிறந்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் மாணவர்கள் அதில் சிக்கி இருக்கிறார்கள். ஓட்டுநர் தற்சமயம் சிகிச்சை பெற்று வருகிற சூழ்நிலையிலும் கூட இந்த இரு கருத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், இருவருடைய வாதங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை உடனடியாக காவல்துறை கையாண்டு அதனை பதிவு செய்திருக்கிற காட்சிகளை வெளியிடுகிற பட்சத்தில் மட்டுமே யார் மேல் குற்றம் என்பது தெரிய வரும். அதே போல அந்த பகுதியை சார்ந்திருக்கிற பொதுமக்களை நாம் சந்தித்து நேரடியாக கேட்டோம் அல்லவா, அப்பொழுது கூட அவர்கள் சொல்லியிருந்த தகவல், பொதுமக்களும் ஒரு கருத்தை தான் சொல்லியிருந்தார்கள். இந்த மாணவனும் அந்த ரயில் ஓட்டுநரும் இந்த மாணவனும் வாகன ஓட்டுநரும் என்ன விதமான கருத்துக்களை சொல்லியிருந்தார்களோ அந்த கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். என்ன சொல்லியிருந்தார்கள் பார்ப்போமானால், அந்த கதவுகள் என்பது மூடப்படவில்லை, அங்கே இருக்கக்கூடிய ரயில் கீப்பர் எங்கே சென்றார் என்பதே தெரியவில்லை, பின்புதான் வந்தார், நாங்கள் அவரை சற்று உதைத்தோம், எங்கே சென்றார் என்று உதைத்தோம் என்று சொல்லி கூட பேட்டியின் மூலமாக சொல்லியிருந்தார்கள். கிட்டத்தட்ட மாணவன், வாகனத்தினுடைய ஓட்டுநர், பொதுமக்கள் இந்த மூவரும் ரயில்வே கீப்பர் மீது குற்றச்சாட்டு சுமத்துகிற பட்சத்தில் தென்னக ரயில்வே எவ்வாறு எங்கள் மீது தவறில்லை, ரயில் கேட்டு பூட்டப்பட்டிருந்தது என்று சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவ்வாறு பூட்டப்பட்டிருந்தால் ஏன் அவர் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்பதும் தெரியவில்லை. ஆனால் சஸ்பெண்ட் செய்யப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. யார் வேண்டுகோள் விடுத்தாலும் ரயில்வேயினுடைய கதவுகளை திறப்பதற்கு, அடைப்பதற்கு உரிய அந்த அழைப்புகள் வருகிற பட்சத்தில் மட்டுமே அவர் செயல்பட வேண்டும். தன்னிச்சையாக அவர் செயல்பட்டிருக்க கூடாது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் தற்சமயம் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரா என்ற வினாக்கள் நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறது. உலகத்தையே உலுக்கிய அந்த விபத்து, விமான விபத்து, அது நடந்து நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பெருங்காயம் மனதளவில் ஆறுவதற்குள் அடுத்து ஒரு காயம் என்பது நமது மனதளவில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தை நிச்சயமாக தவிர்த்திருப்பதற்கான வழிகளை ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் ரயில்வே நிர்வாகத்தினுடைய மெத்தன போட்டா அல்லது இந்த பள்ளிக்கூட வாகன ஓட்டுநரினுடைய மெத்தன போட்டா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கிறது. நிச்சயமாக ஆறாசுவராய் இந்த காயம் என்பது நிச்சயமாக என்றென்றும் இருக்கும். இனி வரும் காலகட்டங்களில் ரயில்வே பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய பாதுகாவலர்களாக இருக்கட்டும், இது போன்ற கதவுகளை ரயில்வே கீப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக உரிய அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்க வேண்டும். அனுபவங்கள் வாய்ந்தவர்களான பணியமர்த்த வேண்டும் என்ற சட்ட விதிமுறைகளையும் பயன்படுத்தி உரிய நபர்களை இந்த பணியில் அமர்த்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எண்ணமாகவும் ஏக்கமாகவும் வேண்டுகோளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இருவரினுடைய உடலை இன்னும் சிறிது நேரத்தில் பெற்றுக்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில நிமிடங்களிலே மனதளவும் எதிர்பார்க்காமல் சற்றும் எதிர்பார்க்காத தனது பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் பயின்று எதிர்கால தலைவர்களாக, எதிர்கால நல்லதொரு தலைவர்களாக உருவாக வேண்டும், நல்ல மனிதனாக இந்த உலவ வேண்டும் என்ற அடிப்படையில் தற்சமயம் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் தற்சமயம் உயிரற்ற உடல்களாக அந்த பிணவரையில் அவர்கள் உறங்குகிறார்களே என்ற செய்தியானது சக மனிதர்களை பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருடைய மனதில் இருக்கக்கூடிய உதிரத்தை உறைய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிலவை நம்மால் பார்க்க முடிகிறது. இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை அனைத்து தரப்பினரும் எடுக்க வேண்டும் என்பதே வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது. சலோமி, தற்பொழுது பள்ளி வேன் ஓட்டுநர் வாக்குமூலத்தில் பார்க்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தார், வழக்கமாக செல்லக்கூடிய வழிதான் இது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்பொழுது வழக்கமாக இந்த கேட் திறக்கப்பட்டு தான் இருக்குமா, அல்லது இன்று மட்டும்தான் இது போல ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறதா? அங்குள்ள பொதுமக்கள் அளிக்கக்கூடிய தகவல் என்ன இது தொடர்பா? நிச்சயமாக இப்ப நம்ம பார்த்தோமானால் அந்த ரயில்வே பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறது. அது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், அங்கே ரயில்வே பாதையில் சுரங்க பாதை அமைப்பதற்கான கோரிக்கையை நாங்கள் பலமுறை முன்வைத்திருக்கிறோம். ஆனால் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கு இசை கொடுக்கவில்லை.
இசைந்து கொடுக்காத காரணத்தினால் தான் இந்த திட்டப்பணிகள் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆட்சித்தலைவரின் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆட்சித்தலைவர் இதற்கு மறுவிளக்கம் நிச்சயமாக கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில விதிகளின் அடிப்படையில் ஒரு மாவட்ட நிர்வாகம் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு சட்ட சிக்கல்கள் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மாவட்ட நிர்வாகமானது பல பரிசீலனை செய்திருக்கக்கூடும். அதற்குள் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும். ஆனால் நிச்சயமாக எந்தவித ஒரு உள்நோக்கத்தோடும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்கள் மீது பற்றும் அன்பும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுவாரே தவிர அவர் எந்தவித உள்நோக்கத்தோடு இதற்கான அனுமதி தர மறுத்திருக்க மாட்டார். சில சிக்கல்கள், அதாவது சட்ட சிக்கல்கள் இருந்திருக்கும். அதற்காக ஒரு ஆய்வு என்பது நடத்தப்பட்டிருக்கும். இந்த பாலம் அமைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான், அமைத்திருந்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட எத்தனையோ சுரங்கப்பாதைகள் இல்லாத ரயில் தடங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அவைகளெல்லாம் கதவுகள் மிகச் சரியாத நேரத்தில் அடைக்கப்பட்டு திறக்கப்படுகிறது அல்லவா? அதனுடைய அடிப்படையில் தானே இந்த ரயில்வே சீஃபர் செயல்பட்டிருக்க வேண்டும். தொடர்ந்து நான் பலமுறை தினந்தோறும் செல்லுகிற பாதை தான் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வாகன ஓட்டுநரை பொறுத்தவரையில் அதே காரணத்தினால் அந்த கதவுகள் என்பது தினந்தோறும் அடைக்கப்பட்டு பின்புதான் திறக்கப்பட்டிருக்கிறது. அதில் மாற்றம் இல்லை. அந்த ரயில்வே கீப்பரை பொறுத்தவரையில் தினந்தோறும் ரயிலில் செல்லுகிற பொழுது உரிய நேரத்தில் கதவுகளை அடைப்பதும் மீண்டும் திறப்பதும் போன்ற பணிகளை செய்திருக்கிறார். ஆனால் இன்றைய பொழுதுதான் அந்த கதவுகள் என்பது அதாவது திறந்தே இருந்திருக்கிறது. திறந்து இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவர் இந்த வாகனத்தை அந்த ரயில் தண்டவாளத்தில் இருந்து கடக்க சென்றிருக்கிறார். எதிர்பாராத விதமாகத்தான் இந்த ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல நான் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும், தாமதமாகிவிட்டது, திறந்து விடுங்கள் என்று சொன்னால் திறந்து விடுவதும் மிகப்பெரிய சட்டப்படி குற்றம். அது கொலை குற்றம் தானே. அவருடைய பணி அதுவல்ல. தென்னக ரயில்வேக்கு சொல்லக்கூடிய கட்டளைகளையும் கால அட்டவணைகளையும் தான் ரயில் வரக்கூடிய கால அட்டவணைகளை தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர நம்ம வாகன ஓட்டிகளுக்கு இஷ்டத்திற்கு ஏற்றவாறு அவர் செயல்படுவது என்பது ஏற்புடையது அல்ல. எப்படி பார்த்தாலும் நிச்சயமாக ரயில்வே துறையின் சார்பாக அந்த கீப்பர் செயல்பட்டிருக்கிறார் அல்லவா, பணியில் இருந்திருக்கிறார் அல்லவா, அவர் மீதுதான் நிச்சயமாக ஏதோ ஒரு குறை இருக்கிறது. ஏதோ அவர் மீதுதான் பாதுகாப்பு குறைபாடு இருந்திருக்கிறது. அவருடைய அலட்சிய போக்கின் காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஓட்டுநரை பள்ளிக்கூட வாகன ஓட்டுநரை பொறுத்தவரையில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொல்லலாம். ஆனால் மாணவன் எதற்காக பொய் சொல்ல வேண்டும்? அவர் அருகாமையில் மருத்துவமனையில் இருவரும் இல்லை, இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. இப்படி என்று சொல்வதற்கான வாய்ப்பில்லை. அதே காரணத்தினால் அந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அவர் சொல்வது உண்மை என்பதற்கு ஏற்றாற் போல் அந்த குழந்தை சொல்வதுதான் உண்மையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். கதவுகள் திறக்கப்படவில்லை என்று கதவுகள் திறந்துதான் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ரயில் வரக்கூடிய ஒலி சத்தம் என்பது எழுப்பப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதே காரணத்தினால் ரயில்வே நிர்வாகம் தன்னுடைய ஊழியரை பாதுகாத்துக் கொள்வதற்காக சொல்கிறதா அல்லது உண்மையிலே அந்த இடத்தில் கதவுகள் மூடப்பட்டிருந்ததா என்ற பல்வேறு வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு சிசிடிவி காட்சிகள் எங்கே என்ற ஒற்றை கேள்விதான் நம் கண் முன்னால் நிழலாடுகிறது. ஒவ்வொரு ரயில் நிலையங்களிலும் சரி, ரயில் நிலையத்தை கடக்கக்கூடிய வழித்தடங்களிலும் சரி, பாதசாரிகளை வழிமறைத்து திருப்பி வழி திறந்து அடக்கக்கூடிய அனைத்து இடங்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து அங்கே சிசிடிவி கேமராக்கள் என்பது பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சிசிடிவி கேமராக்கள் என்பது அங்கே இருந்ததா இல்லையா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 சின்ன குழந்தைகளுடைய உயிர் என்பது பறி போயிருக்கிறது. இது ஏற்புடையது அல்ல என்பது நிச்சயமாக ஒரு வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அங்கே கள ஆய்வுகளும் நடத்தப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்ந்து அங்கே கள ஆய்வில் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல தமிழகத்தினுடைய அமைச்சர் பன்னீர் உள்ளிட்டோர் எல்லாம் அங்கே நேரடியாக சென்று மருத்துவமனைக்கும் சென்றிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுடைய காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய குடும்பங்களுக்கும் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இறந்த குடும்பங்களுக்கும் அந்த 5 லட்சம் ரூபாய் நிதியை கொடுப்பதற்கு இன்னும் சில நிமிடங்களில் கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அந்த வழித்தடத்தில் குப்பரத்தை கிடக்கிற அந்த வாகனத்தை மீட்டு இருக்கிறார்கள். போன்ற அனைத்து பணிகள் சுறுசுறுப்பாக நடந்திருக்கிற பட்சத்தில் கூட 2 உயிர்கள் பலியாது இருப்பது ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே போல மதுரை மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நாம் பார்த்தோமானால் ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து ஏற்பட்டது. ராமேஸ்வரம் செல்வதற்காக வந்திருந்த இந்த பயணிகளை பொறுத்தவரையில் உணவுகளை உட்கொள்வதற்கு அங்கே சமைத்து இருக்கின்றனர். அப்பொழுது அந்த அங்கே இருக்கக்கூடிய கேஸ் அடுப்பு வெடித்ததனுடைய அடிப்படையில் 10 பேரும் உடல் கருதி எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் தப்பிக்க முடியாமல் மரணம் முற்ற செய்தி என்பது ஒரு மிகப்பெரிய வேதனையான செய்தியாக இருந்தது. தென்னக ரயில்வேக்கு ஒரு சவாலான செய்தியாக இருந்தது. தென்னக ரயில்வேயினுடைய பாதுகாவலர்களுக்கும்
ஒரு மிகப்பெரிய சவாலான செய்தியா இருந்தது. ஒரு கேஸ் எடுப்பு கொண்டு போகக்கூடிய அளவிற்கு எந்த அளவுக்கு மத்தனமாக இந்த காவல்துறை, ரயில்வே காவல்துறை இருந்தது என்ற கேள்வியும் இருந்தது. அதனுடைய அடிப்படையில் வடநாடுகளில் 1000 அளவுக்கு அதிகமான ரயில் விபத்துகள் ஏற்படுகிற பட்சத்தில் கூட தென் தமிழகத்தில் மதுரையில் ஏற்பட்ட இந்த 10க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு மற்றும் எதனையுமே அறியாத இந்த சிறிய குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகளுடைய அந்த உயிரிழப்பு என்பதை ஏற்புடையதாக அல்ல. மிகப்பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இனிமே ரயில்வே துறை இருக்கும். ரயிலில் பயணிப்பதற்கும் பயப்படுவார்கள். ரயில் பாதையை கடப்பதற்கும் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. உரிய நடவடிக்கைகளை தென்னக ரயில்வே தான் நிச்சயமாக எடுக்க வேண்டும். பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும். அதே போல ஒன்று சொல்லப்படுகிறது, இது ஒரு முக்கியமான குறிப்பு. சில இடங்களில் அந்த ரயில்வே கீப்பர்கள் யாருமே நடமாட முடியாத இடங்களில் பணியமர்த்தப்படுகிறார்கள். அந்த இடத்தில் பேச்சு துணைக்கு கூட ஒருவர் கிடையாது. அதே சமயம் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் கடந்துதான் அந்த கடைகளுக்கு செல்ல வேண்டும். அதே காரணத்தினால் அவர்கள் ஒரு விதமான விரக்தியின் மனப்பான்மையில் தான் இருக்கிறார்கள். அவர்களோடு பேசிக் கொள்வதற்கு இரு உயிரில் அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை நடுநிலையான பொதுமக்கள் வைக்கின்றனர். அதே போல அவர்கள் தேநீர் அருந்துவதற்கோ அல்லது வேற விஷயங்களுக்கு செல்வதற்கோ அங்கே வசதியில் 2-3 கிலோமீட்டர் கடந்துதான் செல்ல வேண்டிய காரணத்தினால் அவ்வாறு ஏதேனும் கடைகளுக்கு செல்கிற பொழுதே மீண்டும் வருவதற்கு நேரம் தாமதமாகி இந்த ரயில் விபத்து ஏற்பட்டிருக்குமா என்ற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 குழந்தைகளுடைய உயிர் என்பது பலியாகி இருக்கிற சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளையும் மனவேதனையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.